தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, மிதல்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 21ஆம் வாரம், ஆகஸ்ட் 29ஆம் தேதி, சனிக்கிழமை. புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் நினைவு. ஆவணி மாதம் 12ஆம் தேதி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். சேசுமரி சூசை, நான் உமது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த அதிகாலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். காலையில் கண்விழிக்கச் செய்து எங்களுடைய உயிரை நீர் உயிர்ப்பிக்கச் செய்து மீண்டும் ஒரு நாளை சேர்த்து தந்தமைக்கு நன்றி கூறுகிறோம். எங்களோடு கூட கரம் கோர்த்து கடந்த நாள் முழுவதும் செய்த அற்புத அதிசய செயல்களுக்கு நன்றி கூறுகிறோம். இரவிலே கண்ணின் இமை போன்று எங்களை உமது மடியில் வைத்து உறங்க வைத்து தொடர்ந்து புதிய விடியலை காணும் ஆசீர்வாதத்தை தந்தவரே, இயேசுவே, உமக்கு கோடான கோடி நன்றிகள். எல்லா நிலையிலும் எங்களோடு கூட துணையாக இருந்து எங்களை உம் சாட்சியத்தின் பிள்ளைகளாக, சுடர்விலும் மக்களாக எங்களை வாழ வைக்கின்றவரே, எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் அர்ப்பணித்து ஜெப உதவி கேட்டுக்கொண்டோர், ஜெபிக்கின்றோம் என்று வாக்களித்தோர் அனைவரின் தேவைகளையும் ஆசீர்வாதமாக நீர் பொழிந்து வழிநடத்திடவும், தொடர்ந்து நாங்கள் என்றும் அன்னையின் பிள்ளைகளாக ஜெபமாலை ஜெபித்து அதற்குரிய புனிதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எல்லா சூழ்நிலையிலும் நீதியின் பொருட்டு சாட்சியமுள்ள பிள்ளைகளாகவும் விளக்கு எரிகின்ற சுடர்கள் போலவும் நாங்கள் வாழ வரம் தர வேண்டி உம்மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அன்னை மரியே, உம் ஆசீரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொழிந்தருள வேண்டுகிறோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.